அச்சர கணித கோவைகளின் பொதுவனங்களின் சிறியது. இந்த பாடத்தில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு மற்ற பாடத்துக்கு போவோம். இதுல நான் 12 தசம் பயிற்சி எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஆடியோவும் என் ஸ்கிரீனும் ஒழுங்கா விசிபிள் ஆயிக்காண்டு. ஓகேண்ணா, சரி. இப்ப இதுல பேஜ் நம்பர் 141, சரியா? பேஜ் நம்பர் 141, 12.3, 12.2 வரணும். 12.3 எந்த புக்லேக்கு அந்த பயிற்சியை கொஞ்சம் விட. பேஜ் நம்பர் 141. இந்த ஜியாதி வாரலண்ட இடையில தான் ஜாயின் ஆகுறண்ட. நீ 2 பேர் தான் ஏக்கி அவர் இடையில ஜாயின் ஆகுற. அதுக்கு ரெக்கார்டிங் போட்டி சிக்னல் இஷ்யூ என்னமாவது வந்த இடையில சொல்லுங்களேன், மைக் ஆன் பண்ணி. அந்த பயிற்சி 12.3 அந்த 141 பக்கத்தில் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் 2 கேள்வி நான் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி பின்வரும் பகுதிகள் ஒவ்வொன்றிலும் உள்ள அச்சர கணித கோவைகளின் போமாசியை காண்க. இதான் கேள்வி. அது போமாசி எடுக்கணும். இந்த அச்சர கணித கோவைகளோட போமாசியை காணணும், சரியா? போமாசியை காணணும். இந்த A to G அச்சர கணித கோவைகளோட போமாசியை கண்டுபிடிக்கிறது தான் கொஸ்டின், சரியா? அப்ப இதுல ஏல 3x சக 6 நொண்டிக்கு அடுத்தது 2x மைனஸ் 4 சரியா? இது ரெண்டும் தான் கோவை. ஒரு கோவை 3x சக 6, மற்ற கோவை 2x மைனஸ் 4, சரியா? இப்படித்தானே இந்த கோவைக்கு. இந்த கோவையிலிருந்து இதுல இருந்து 3 வெளியெடுத்தா x சக 2, சரியா? இந்த கோவையிலிருந்து 2 வெளியெடுத்தா x சக x மைனஸ் 2 இப்படி, சரியா? இதுல போமாசிய காண்றதுக்கு ஃபர்ஸ்டுக்கு காரணிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காரணிப்படுத்தணும். கட்டாயம் காரணிப்படுத்தல் என்ற விஷயத்த செய்யணும், சரியா? இங்கேயும் காரணிப்படுத்தல் என்ற விஷயத்தை தான் செஞ்சிக்கி, சரியா? காரணிப்படுத்தினத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு போமாசிய காண இயலுமானதா இருக்கும், சரியா? இதை காரணிப்படுத்தியாச்சு. காரணிப்படுத்தினத்துக்கு பிறகு இங்க 3 2 2 நம்பர்ஸ்ல எங்களுக்கு 2 இலக்கம் 3 2. அப்ப இதுக்கு 3க்கும் 2க்கும் போமாசி காண எங்களுக்கு தெரியும். 3க்கும் 2க்கும் போமாசி 6, சரியா? அப்ப இதுக்கு 3க்கும் 2க்குமான போமாசி 6. அடுத்தது 3 பெரிய வலு 1, சரியா? அதே நேரம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 வலு இங்கே 1, அதை நல்லா வச்சுக்கோங்க. அதே நேரம் இங்கே 2 அடுக்கு 1, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 2 அடுக்கு 1, சரியா? இங்கே போமாசி காண்றா. இப்ப 3க்கும் 6க்கும் தனியா காணாம ஒரு அடிக்கு காணாம வேலும். அப்ப இதுல இருக்கிற பெரிய அடுக்கை நாங்க பார்த்து எடுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லி தந்த பெரிய அடுக்குகளை பார்த்து எடுக்கணும். இங்க 3க்கு பெரிய அடுக்கு 1, 2க்கும் பெரிய அடுக்கு 1, எக்ஸ் பிளஸ் 2 அதுக்கும் பெரிய அடுக்கு 1, எக்ஸ் மைனஸ் 2க்கும் பெரிய அடுக்கு 1 தான், சரியா? அப்ப இதுக்கு போமாசி எடுத்தா 3 பெரிய அடுக்கு 1, அப்ப 3, 2 பெரிய அடுக்கு 2 1, அப்ப 2 தர எக்ஸ் பிளஸ் 2 வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 வரும், சரியா? இந்த இடத்துல அப்ப 3 தர 2 6, அவங்க எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. இதை பார்த்தா உங்களுக்கு நினைவு வரணும்,
எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ இப்படின்னு ஒரு கோவை இப்படி இருந்தா நாங்க எப்படி எழுதிடும் இதை எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம்னு எழுதிடும். அப்ப இதை மாத்தி எழுதிடும் எப்படின்னா 2 தர எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2 வர்க்கம்னு வரும். அப்ப இதை எழுதிடும் எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 4 எழுதிடும். இப்படி எழுதிடும். சரியா? இந்த விஷயம் உங்களுக்கு காரணிப்படுத்தல ஏற்கனவே தெரிஞ்சிக்கணும். இந்த விஷயம் கொஞ்சம் தெரியுமான்னு சொல்லுங்க பாப்போம். இது எப்படி வந்தண்டு இந்த கான்செப்ட் வந்தது விளங்கினா 2 பேத்துக்கும் எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே. அப்ப இதை ஃபுல்லா காரணிப்படுத்தல் எப்படி இந்த விளங்கினா தானே காரணிப்படுத்தல் எப்படி வந்தன்னு விளங்கினா தானே 2 பேத்துக்கும் ரியாக்ட் பண்ண விளங்கினா ஓகே. விளங்கலாட்டி எங்கனையாவது இடத்துல என்ன மாதிரி டவுட் பண்ணியிருந்தா கேளுங்களா, எங்கனையாவது பிரச்சனையா இருந்தா டவுட் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. நான் அடுத்த கேள்வியும் விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு அடுத்த கேள்வியும் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அதை பார்த்து எழுதிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் செய்யும். சரி, அப்ப இதுல வந்து 2a சக 8 சரியா? அடுத்தது கமா 3a சக 12 டிகி. அப்ப இது ரெண்டையும் எங்களுக்கு தெரியும், வேற வேறையா எழுதி கொடுக்கும். 8 3a சக 12 டிகி. இதுல எங்களுக்கு பொது எடுக்கலும் 2 பொது எடுக்கலும் 2 பொது எடுத்தா a சக 4 சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல 3 பொது எடுத்தா a சக 4 சரியா? அதுக்கு பிறகு இது 2 1ஆம் அடுக்குன்னு எழுதிடும். இவரை ஏட 4ஆம் ஏ சக 4 1ஆம் அடுக்குன்னு எழுதிடும். அதே மாதிரி இவரை 3 1ஆம் அடுக்குண்டும் ஏ சக 4 1ஆம் அடுக்குன்னு எழுதிடும். சரியா? இந்த இடத்துல ஏ சக 4க்கு பெரியாள் வந்து 1 தான். ஏ சக 4க்கு பெரியாள் வந்து 1. சின்ன டைம் தான் ஏ சக 4க்கு ஈனத்திலையும் 2 இடத்துலயும் பெரியாள் வந்து 1 தான் நீக்கி. அப்ப பூமாசி பார்க்க போகல நாங்க ஏ சக 4 அவரோட பெரியாள் வந்து 1 தான். அங்கால 2 பெரியாலும் 1 3 பெரியாலும் 1. அப்ப பூமாசி பார்க்கல 6 இன்ட்டு ஏ சக 4 வரும். இதுவும் விளங்கினா உங்களுக்கு இந்த கான்செப்ட் விளங்கினா ஓகே. அஷ்பாக்கு பிறகு சொல்லுங்க பாப்போம். இந்த சவுண்ட்ல இஷ்யூ ஒன்றும் இல்லை தானே? சவுண்ட் ஓகே தானே? நான் கொஞ்சம் உள்ள தான் கிடைக்கிறேன். சவுண்ட் ஓகே தானே? இஷ்யூ இல்லை. சரி. இது ரெண்டையும் பார்த்து எழுதிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் ஒரு 5 மினிட்ஸ் தானே குயிக்கா செஞ்சு காட்டும். பேலன்ஸ் கொஸ்டின்ஸை அப்படின்னா ஏ டு பி சாரி ஏயும் பியும் நான் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு. ஏ கமா பி முடிஞ்சு அப்ப நீங்க வந்து சி டு ஜே எனக்கு குயிக்கா செஞ்சு 5 மினிட்ஸ் தாரேன். 5 மினிட்ஸ் இல்லை, ஒரு 8-5 மட்டுமே டைம் தாரேன். 8-5 மட்டும் டைம் தாரேன். எனக்கு பேலன்ஸ் கொஸ்டின்ஸை செஞ்சு காட்டும். பிள்ளையானது பிரச்சனை இல்லை, செஞ்சு 8-5 எத்தனை கேள்வி செஞ்சுக்கோ அத்தனை கொஸ்டின்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினா சரி. செஞ்ச மட்டுக்கு போட்டோ எடுத்து அனுப்பும் 8 நாள் ஆகி.
ஷால்ட சி கேள்வியை பார்த்தா பி மைனஸ் ஓகே. இல்ல குழப்பம், நீங்க நான் செஞ்சு காட்டுறேன். இல்ல கொஸ்டின் வந்து வரவங்க இப்படி செய்யறேன்னு பாக்குறதுக்கு தான் நான் 5 மினிட்ஸ் தந்தேன். எனக்கு சொல்லுங்க, இதை கம்ப்ளீட்டா எழுதி முடிஞ்சுதானே நீங்கள்? இத ஏ கொஸ்டினையும் பி கொஸ்டினையும் ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டா எழுதி முடிஞ்சுதானே? அஷ்பாக்கும் ஒரு கசலம் ரேட் பண்ணுங்க. எழுதி முடிஞ்ச இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. முடிஞ்சா இல்லையா? அஷ்பாக்கும் சொல்லுங்க. கம்ப்ளீட்டா முடிஞ்சுதானே எழுதி? சரி, அப்ப நான் டைம் தான் எழுதிக்கோங்க பார்ப்போம். ஏ கொஸ்டினையும் பி கொஸ்டினையும் குயிக் எழுதிக்கோங்க. அஷ்பாக்லையும் சி கேள்வி வந்து பி மைனஸ் 4 பி மைனஸ் 4 அஷ்பாக்லையும் அநேகமா பிழை இதானே பிழை. சி கேள்வி ரெண்டு பேர்டையும் பிழை. சி கேள்வி பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். x+5 வர்க்கம் டி கேள்வி ஓகே. அஷ்பாக்ட டி கேள்வி டி கொஸ்டின் சரி. சால்ட சரி, நான் பார்ப்போம். டி கேள்வி இதுல என்ன பிரச்சனைன்னா காரணிப்படுத்தல ரெண்டு பேருக்கும் விஷயம். காரணிப்படுத்தல ரெண்டு பேருக்கும் விஷயம். காரணிப்படுத்தல இதுக்கு முதல்ல படிச்சிக்கா இது காரணிப்படுத்தல் என்ன சம்பந்தமா கிரேட் 9ல என்னமாவது படிச்சிக்கா? எனக்கு கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். காரணிப்படுத்தல் சம்பந்தமா கிரேட் 9ல என்னமாவது படிச்சிக்கா? அஷ்பாக் சொல்லுங்க பாப்போம். காரணிப்படுத்தல் அச்சர கணித கோவைகளை வச்சு படிச்சிக்கலானே? ஓகே. இப்போ ஓகே எழுதி முடிஞ்சா? சரியா, நான் வந்து
ஒவ்வொரு கேள்வியை வழங்கப்படுத்துறேன். சி கேள்வி எடுத்தா சரியா, சி கேள்வி வந்து P-4 சரியா, P-4. அடுத்ததுக்கு 8 - 2 P. இதுல ஒரு மைனஸ்னா இப்படி இருக்கும், P-4 இது இப்படி வைக்கிறேன். இதுல என்ன செய்யறேன்னுடா ஒரு -2 வெளியெடுக்கிறேன். சரியா, -2 வெளியெடுத்தீங்க திரும்ப P-4 இங்க கொண்டு வரும். நல்லா விலையும் கொள்ளும். 8 - 2 P தானே. இவர்ல இந்த 2 வெளியெடுத்தா என்ன நடக்கும்டா 4 - P க்கும். சரியா, இது பாருங்க தலைகீழா இக்கி. அப்ப இதுல இருந்து இன்னொரு மைனஸ வெளியெடுத்தா P-4 வரும். சரியா, இதுதான் கான்செப்ட். மைனஸ் வெளியெடுத்தா மைனஸ் வெளியெடுக்கின்றது -1 வெளியெடுக்கிறோமே, அதோடய -2 வெளியெடுத்து செய்ய மேலும் விஷயம் ஒன்று இல்லை. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கணும், இதுல அடுக்கு 1, இதுல அடுக்கு 1, இதுல அடுக்கு 1. சரியா, இப்ப இங்க P-4ன்றது வந்து பெரிய அடுக்கு வந்து 1. அதே மாதிரி 2 பெரிய அடுக்கும் 1. சரி, 1 போட்டு காட்ட தேவையில்லைமா. எல்சிஎம் வரப்போறது வந்து 2 P-4. இதுதான் இதுக்கான போமாசி. சரியா, அடுத்தது டி கேள்வி. டி கேள்வி வந்து 8 x + 5 மற்றது 20 x + 5 வர்க்கம். சரியா, இதுல கொஞ்சம் பார்ப்போம். இதுல நீங்க சரி இப்படி செஞ்சது இல்ல. இப்படியா நாய்க்கு இது பாருங்க. நீங்க வந்து இன போமாசி எடுத்திக்கிறதுல இப்படியான செஞ்சீங்க. 8க்கு போமாசி எடுத்ததும் ஓகே, 20க்கு போமாசி எடுத்ததும் ஓகே. சரியா, 20க்கு இன 2 2 2 8 போட்டு இன 3 எடுத்தது சரி ஓகே விஷால்டையா. அதே மாதிரி இன 20க்கு எடுக்க போக்களையும் நீங்க எடுத்தது ஓகே. 2 தர 2 தர 4 20. இதுவும் ஓகே, இதுலயும் விஷயம் ஒன்று இல்லை. அடுத்தது இங்க நீங்க இது இப்படியே கூடிடும் x + 5 x + 5 நாய்க்கு இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன்னா, இந்த இடத்துல x + 5 வந்து அப்படியே x + 5 போடிடும், வர்க்கமாவே போடிடும். வர்க்கமா கொஞ்சம் வர்க்கம் இல்லைங்கன்னு இது இப்படியே வைக்கணும். சரியா, இந்த இடத்துல இருக்கிற x + 5 வந்து உங்களுக்கு அதை x + 5 வைக்கணும். x + 5 முழுவதின் வர்க்கம். சரியா, இதை நீங்க இப்படி மாத்தினது பில. இதுல x + 5 முழுவதின் வர்க்கத்துல விரிவா நாங்க எழுதினா நம்புறேன். இது வந்து ஒரு கிரேட் 10 லீக் ஆயிக்கும். கிரேட் 10ல 20வது கேள்வி 25 5வது பாடம் 4வது யூனிட் 25 4வது யூனிட்
4வது யூனிட்டும் 4வது இருஉறுப்பு கோவைகள், அது 2 உறுப்பு கோவைகளை பெருக்கினா எப்படி வாரதுன்றது தான் அது. சரியா? இருஉறுப்பு கோவைகள் என்றது அதுலே மொத்தமாய் வாரது நீக்கி கொஞ்சம் சின்ன டைம் தான். இருபடி கோவைகளின் காரணி 37. சரியா? இந்த 2 பாடமும் இருபடி கோவைகளின் காரணிகள் வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி நான் வீடியோஸ் எவ்வளோத்தையும் தாரேன். சரியா? இருபடி கோவைகளின் காரணி அதை பார்த்தாலே விளங்கும். இந்த இடத்துல வந்து x+5 ஆயிருந்தா இதுல விரிவாக்கம் வந்து x வர்க்கம் 10x சக 25 இதுதான் இட விரிவாக்கம். அப்படின்னா இது எப்படி வந்தண்டா இங்கே இருக்கிற x வர்க்கமாகும், அதுக்கு பிறகு இது 2 தர 5 தர x இங்கே 5 வர்க்கம் இதுதான் இட விரிவாக்கம். அப்ப x வர்க்கம் 10x சக 25 இதுதான் இட விரிவாக்கம். இதுல விரிவாக்கம் இது இல்ல, இங்கே வந்தது இல்ல. சரியா? இது விஷாலுக்கு விளங்கினா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம், விளங்கினா இல்லையாண்டு. ஓகே, இந்த இருபடி கோவைகளின் காரணிகள்ல என்னோட குழப்பங்கள நான் யூடியூப் வீடியோ போட்டுருக்கேன், கொஞ்சம் பேர் பாருங்க. இப்போ ரிப்பீட் கிளாஸ்ல செய்யறதுக்கு நான் டைம் இல்லை. நான் யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி தாரேன், அனுப்பி விட்டு அதை பாருங்க. ஈருறுப்பு கோவைகள்ன்றது வந்து இப்படி உதாரணத்துக்கு இருபடி கோவைகளின் காரணிகள் சொல்றது காரணி ஆக்குறது. உதாரணத்துக்கு இத எப்படி எழுதியலும் x+5 வர்க்கம் எழுதியலும், இதை காரணி ஆக்கியலுமே. இதே இப்படி இதில் இருக்கிறது இப்படி எழுதுறது வந்து இருபடி கோவைகளின் காரணிகள் என்ற பாடத்துல இதை சொல்லி தந்தீங்க. ஈருறுப்பு கோவைகள் என்ற பாடத்துல இதை எப்படி விரிவாக்கி எழுதுறது என்று சொல்லி தந்தீங்க. சரியா? அப்ப அது ரெண்டும் தான் விஷயம். இருபடி கோவைகளின் காரணிகள் வந்து நான் கம்ப்ளீட்டா போட்டிக்கு யூடியூப்ல. ஈருறுப்பு கோவைகளையும் நான் செஞ்சு போட பார்க்கிறேன். அப்ப அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்களா கட்டாயம். 2 பேரும் அஷ்பாக்கும் பார்த்துக்கோங்க. அதில் 7 மாணவ கொஸ்டின்ஸ் நான் செஞ்சு போட்டிக்கு இந்த இடத்துல இப்படி கட்டாயம் இப்படிதான் வரணுமே. அப்ப இந்த இடத்துல அந்த நாலேஜ் இல்லாம, அப்ப அந்த 2 பாடத்திலேயே நாலேஜ் இல்லாம இந்த கொஸ்டின்ஸ் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? இதுல வர கொஸ்டின்ஸ் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அப்ப இந்த இடத்துல எப்படி வரும்டா, இந்த கேள்வியை பார்ப்போம் எப்படி ஆன்சர் வருதுன்றே. நான் இவருக்கு நாங்க பொது எடுத்தா 2 தர 2 தர 2 தர x+5 இப்படி போடுது. இது 1ஆம் அடுக்கு. ஓகே, அப்ப இவரு 2 3ஆம் அடுக்கு தர x+5 இது 1ஆம் அடுக்கு, அதுல இஷ்யூ இல்லை. இங்கே வந்து 2 தர 2 தர 5 தர x சக 5 முழுவதின் 2ஆம் அடுக்கு. சரியா? அது இந்த இடத்துல 2 2ஆம் அடுக்கு 5 1ஆம் அடுக்கு x+5 2ஆம் அடுக்கு. இப்ப நீங்க யோசிக்கணும், 2 ஆக பெரிய அடுக்கு 3, 5 ஆக பெரிய அடுக்கு 1, x+5 ஆக பெரிய அடுக்கு வந்து 2. இதுதான் போமாசு. அப்ப இங்க 2 4 4 8 8 தர 5 தர x சக 2 வர்க்கம். ஆகவே 8 5 40 x சக 2 வர்க்கம்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா செய்யணும். எப்படின்னா நான் சொல்லி தந்து தானே ஷார்ட் மெத்தட்ல எப்படி செய்யணும்டா, இனத்துல எழுதுறேன், இனத்துல செய்யறேன். இது எப்படி செய்யணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பர்ஸ் என்ன ஆக்கி 8ம் 20ம் ஈக்கி 8க்கும் 20க்கும் போமாசி பார்க்கிறேன். 8க்கும் 20க்கும் போமாசி பார்த்தா 40. சரியா? 8க்கும் 20க்கும் போமாசி பார்த்தா 40. அதுக்கு பிறகு அச்சர கணிதம் கோவைகளை யாரிக்கின்னு பார்க்கிறேன். கோவைகள் ஆயிக்கிறது வந்து x+5 தான் கோவை ஆயிக்கி. அப்ப அந்த x+5 வந்து x+5 ஆக பெரிய அடுக்கு 2ஆம் அடுக்கு. அப்ப ஒரு அடிக்கே இந்த ஆன்சரை
எடுக்க இயலும். டி கேள்வி சி கேள்வியையும் டி கேள்வியும் ஒருக்கா பார்த்து எழுதிக்கோங்க பாப்போம். இது கொஞ்சம் சொல்லுங்க, ரெண்டு பேர்த்துக்கும் சி கேள்வியும் டி கேள்வியும் விளங்கினு சொல்லுங்க பாப்போம். ஓகே, விலங்கல்லாட்டி கட்டாயம் மைக் ஆன் பண்ணி கேளுங்களா? விலங்கல்லாட்டி அந்த யூடியூப் வீடியோவில் நான் அநேகமாக இருபடி கோவைகளின் காரணிகள் எல்லாம் விளங்கப்படுத்தி அதில் அந்த சின்ன அந்த ஏ வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம்னு ஒரு இது வரும், அதை மட்டும்தான் விளங்கப்படுத்தில. அதே மாதிரி நான் அந்த பாடத்தை கம்ப்ளீட்டா வீடியோ அப்லோட் பண்ணி விட்றேன். கோவையும் டிக்கு தானே எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம்னு வந்தா எப்படி செய்யறேன், அது மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் செஞ்சு நான் போட்டியில. மற்ற மாதிரி அதுக்கு முன்ன கேட்கறதெல்லாம் ஆல்ரெடி செஞ்சு நான் காட்டிக்கு, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணி வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி விட்றேன். இன்றைக்கு எப்படின்டா இது எழுதி முடிஞ்சிருந்தா எனக்கு ரியாக்ட் ஒன்று பண்ணுங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அப்படின்னா அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டு பேரும் கட்டாயம் அந்த வீடியோ பாருங்க. நான் அநேகமா அந்த இருபடி கோவைகளின் காரணிகளை வந்து யூடியூப்லயே கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவேன். ஈருறுப்பு கோவைகளை வந்து நான் வேணா கிளாஸ்ல செய்வேன். யூனிட் 2க்கு யூனிட் 7 உண்டிக்கு பல யூனிட் தான் ஃபர்ஸ்ட் டைம்ல ஒன்று யூனிட் 7. இந்த யூனிட் 7க்கான வீடியோ எல்லாம் அநேகமா 4ல் 3 பங்கு முடிஞ்சு 4ல் 1 பங்கு தான் யூடியூப்ல பேலன்ஸ் ஆகி போடுறதுக்கு நான் வீடியோ. அப்ப நீங்க அதை கம்ப்ளீட்டா பார்த்தாலே உங்களுக்கு தெளிவான ஐடியா வந்து வரும். சரியா? அதுல இன்னொரு பாடமிக்கு யூனிட் 4. யூனிட் 4ன்றது வந்து ஈருறுப்பு கோவைகள் என்ற பாடம். சரியா? அதை வந்து நான் கிளாஸ்ல ஒரு டைம் ஒன்று எடுத்து செய்யவா வேணுமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேர்ல மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்போம்.
செய்யவா? அஷ்ஃபாக் சொல்லுங்க பாப்போம், செய்யவா? செய்யவா? ஷாலும் சொல்லுங்க. இப்ப நீங்க ரியாக்ட் பண்ணினா நான் செய்யணும்னு எடுக்கிறேன்னா என்ன இது இது கொஞ்சம் என்ன சொல்ற, இப்ப மெட்ஸ்ல வந்து இப்ப இது இந்த 2 யூனிட்டும் தெரியாட்டி அச்சர கணித கோவைகள் என்ற பாடங்கள் வரும். அந்த கோவைகள் வர 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 கொஸ்டின் செய்ய கஷ்டமாயிக்கும். அப்படி ஒரு இஷ்யூ உண்டோ எஸ்டி. யூனிட் 7 வந்து யூடியூப்ல 4ல 3 பங்கு முடிஞ்சு ஒரு பங்கு தயக்கி அதை நான் கம்ப்ளீட் பண்ணி வீடியோ தாரேன். வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு லிங்க் அனுப்பினேன், நான் எல்லாத்துக்கும் 3 பேத்துக்கும் அனுப்பினேன். யூனிட் 4ன்றத வந்து அப்ப நான் இன்னொரு நாள் கிளாஸ்ல பார்த்து அடுத்த சதவீதம் முடிய அது ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் கிளாஸ்ல முடிச்சுட்டு பார்ப்போம். சரி, அடுத்தது அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் வந்து டி கேள்வி. சரி, டில இ கேள்வி. இ கேள்வியில வந்து 3x ஒன்றிக்கு அடுத்தது 15 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஒன்றிக்கு அடுத்தது 9 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஒன்றிக்கு. சரியா? இப்படி 3க்கு இப்ப இது எழுதியலும் 3 தர எக்ஸ் எழுதியலும், இது எழுதியலும் 3 தர 5 தர எக்ஸக உண்டு. ஏன்னா முதன்மை எண்கள பெருக்கமா எழுதணும். இது எழுதியலும் 3 தர 3 தர எக்ஸ் மைனஸ் 1 எழுதியலும். ஆகவே இது எங்களுக்கு எழுதியலும் இங்க 3 வர்க்கம் எக்ஸ் மைனஸ் 1 எழுதியலும். இது எழுதியலும் 3 தர 5 தர எக்ஸ் பிளஸ் 1 எழுதியலும். இது எழுதியலும் 3 எக்ஸ் எழுதியலும். சரியா? இப்ப இந்த இடத்துல போமாசி காண போக்களே 3 ஆகப்பெரிய அடுக்கு 2, 5 ஆகப்பெரிய அடுக்கு 1, எக்ஸ் பிளஸ் 1 மீக்குது. எக்ஸ் பிளஸ் 1 ஆகப்பெரிய அடுக்கு 1 தான். எக்ஸ் மைனஸ் 1 ஆகப்பெரிய அடுக்கு 1 தான். அப்ப அது எழுதியாச்சு. இது 3 3 9, இங்க 5. நல்லா விளங்கணும், இந்த இடத்துல எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 1 இப்படி எழுதிடும். 95 45 எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 1. இதுதான் இதுக்கான போமாசி. சரியா? இப்படி மாத்தி கொடுக்கணும்னு நீ கட்டாயம் இல்லை, கொடுத்தா நல்லா. அவர் அப்படித்தான் எதிர்பார்க்கணும், அப்படித்தான் கொடுக்க வேண்டிய வரும். சரியா? இதுவும் ஓகே. அடுத்த கேள்வி செஞ்சு காட்டுறேன். இ முடியுது, அவருக்கு ஒரு எஃப் கேள்வி வந்து ஏ வர்க்கம் உண்டிக்குது. அதே மாதிரி 2 மைனஸ் ஏ மைனஸ் பி இருக்குது. அதுக்கப்புறம் பி மைனஸ் ஏ நொண்டி இருக்குது. இப்ப இதையும் நீங்க இந்த கேள்வி எழுதி கொண்டா, இது எழுதி கொண்டே சீரி எழுதுறதுக்கு டைம் தந்தானே. சீரி எழுதுறது டைம் தந்ததானே? நான் அஷ்வாக் சொன்ன மறந்துட்டு. சீரி எழுதுறதுக்கு டைம் தந்ததானே? ஓகே ஓகே, சரியா? சரி, இப்ப இதுல பார்ப்போம். இதுல இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப எப்படி நார்மலா செஞ்சு முடிக்கணும்னு பார்ப்போம்டா. இப்படி லென்த்தியா போகாம எக்ஸாமுக்கு வந்தா இப்படி ஈஸியா செஞ்சு முடிக்கிற அப்படின்னு யோசிப்போம். இப்ப 3க்கும் 15க்கும் 19 மீக்கி. இது 3க்கும் போமாசி கண்டா எங்களுக்கு தெரியணும் 45. இது உண்டோ? அப்படி முக்கோணத்தை போட்டு பிரிச்சு பிரிச்சு பாக்குறேன். முக்கோணம்னா அவங்களோட அந்த டானா போட்டு பிரிச்சு பிரிச்சு பார்க்கவும் மேலும் டானா போட்டு பிரிச்சு பிரிச்சு பார்த்து எதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்ப 45 வரும். அப்படி இல்லாட்டி சும்மா நார்மலா கெஸ் பண்ணுவோமே. 15 தான் ஆக பெரியாள். 15 தான் ஆக பெரியாள். 15ஆல 3ஐயும் 9ஐயும் பிரிக்கலுமா? ஏலா. 3 பிரிச்சாலும் 9 பிரிக்கலாம். அப்ப 15 × 2 30. 15 × 2 30. 30 நாங்க யோசிச்சா 30 3ஆல பிரிக்கலும், ஆனா 9ஆல பிரிக்கலாம். சரி, அதுவும் வராது. 15 × 3 45. இப்ப 45ன்றத வந்து 3ஆலையும் பிரிக்கலும் 9ஆலையும் பிரிக்கலும். அப்ப 45 தான் நீங்க வரப்போகுது. நம்பர்களுக்கு போமாசியா 45 தான் வரப்போகுதுன்னு வரும். இப்படித்தான் ஈஸியா கண்டுபிடிக்கிறியா? 45. சரியா? 45. இப்ப அச்சர கணிதங்கள்ல என்ன என்ன இங்கனத்துல நான் சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டுக்கி. சரியா? இங்க எக்ஸ் ஒன்று கொண்டு வரணும். இங்க
ஏ இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்ன்றது வேற, எக்ஸ் மைனஸ் ஒன்ன்றது வேற, எக்ஸ்ன்றது வேற. இது மூணும் வேற வேற கோவை. இது மூணும் வேற வேற கோவை. அப்ப எக்ஸோட பெரிய அடுக்கு எக்ஸ், எக்ஸ்ல வந்து பெரிய அடுக்கு எக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒன்னோட பெரிய அடுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னே தான், எக்ஸ் ஒன்னாம் அடுக்கு. எக்ஸ் மைனஸ் ஒன்னோட பெரிய அடுக்கு இங்க இந்த இந்த மூணையும் கம்பேர் பண்ண போகல எக்ஸ் மைனஸ் ஒன் தான். இப்ப இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ் வருமா? இதுல இப்படி ஒரு இது ஒன்று வரும். அது மிஸ் ஆகிக்கு எனக்கு. அப்ப இப்ப பாருங்க, 40 இந்த இந்த ஷார்ட் மெத்தட்ல பார்ப்போம். 45 போமாசி நம்பர்ஸுக்கு எடுத்தாச்சு. இப்ப அச்சர கணிதத்துக்கு மட்டும் தான் பார்க்கணும். அச்சர கணிதத்துக்கு எக்ஸ் பெரிய அடுக்கு எக்ஸ் ஒன்னாம் அடுக்கு தான், எக்ஸ் பிளஸ் ஒன்னோட பெரிய அடுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் தான், எக்ஸ் மைனஸ் ஒன்னோட பெரிய அடுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் தான். அப்ப 45 எக்ஸ் வரும். இதே எங்களுக்கு எழுதிடும் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஒன்றுட வர்க்கம், ஒன்றுட வர்க்கம் ஒன்று தான். சரியா? இது விளங்கினா எனக்கு 2 பேரும் சொல்லுங்க பார்ப்போம். விளங்கி இல்லாட்டி திருப்பி கேளுங்க, நான் வளப்படுத்துவேன். விளங்கினா இல்லையான்னு சொல்லுங்க. விளங்கினா ரியாக்ட் ஆன் பண்ணலாம். ஓகேயா? சரி, இனியாவது விலங்கல்லாட்டி கட்டாயம் மைக் ஆன் பண்ணி கேளுங்களா? சரி, இப்ப அடுத்த கேள்வியும் நாங்க விளம்பரத்தை அதுக்கப்புறம் பார்த்து எழுதிக்கிறோம். ஏ வர்க்கம் ஈக்குது 2a மைனஸ் பி ஈக்குது b மைனஸ் ஏ ஈக்குது. சரியா? அப்ப இதுல இவரோட பெரியாள் ஏ வர்க்கம், இவர 2a மைனஸ் பி, இவர் எழுதியல் எங்களுக்கு ஒரு மைனஸ் ஒன்றை வெளியே எடுத்துட்டு a மைனஸ் பின்னு எழுதிடும். சரியா? இப்ப இந்த இடத்துல எல்சிஎமா வரப்போகுது. நான் பணி எழுத வேண்டியது தான் இங்க எழுதுறேன். இங்க பணி எழுத வேண்டியது இங்க எழுதுறேன். ஏ வர்க்கத்துக்கு ஏ மைனஸ் பிக்கு இவரும் ஒன்று இவரும் ஒன்று தான். அப்ப ஆகப்பெரிய அடுக்கு ஏ மைனஸ் பிக்கு ஒன்று தான். சரியா? அதுக்கு பிறகு 2க்கு ஆகப்பெரிய அடுக்கு 2 தான். அதே நேரம் மைனஸ் ஒன்று மீக்கு, மைனஸ் ஒன்றுன்னு ஒரு இது நம்பர் ஒன்று மீக்கு. அப்ப அதாலே பெருக்க வேண்டி வரும். அப்ப இங்க மைனஸ் 2a வர்க்கம் a மைனஸ் b, இதுதான் போமாசி. இது விளங்கினா இப்ப விளங்கப்படுத்தினா எஃப் கேள்வி விளங்கினா 2 பேத்துக்கும். ரியாக்ட் ஆன் பண்ணு. எஃப் கேள்வி விளங்கினா இல்லையா? விளங்கலாட்டி மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஓகே தானே? இதுதானே இந்த கான்செப்ட் விளங்கல. இப்ப நான் அழிச்சது தானே விளங்கல. ஓகே. இந்த இடத்துல எல்சிஎம் நான் காக்க போகிறேன். சரி, போமாசி காக்க போகிறேன். அப்ப இந்த இடத்துல ஏ வேற கணியம், ஏ மைனஸ் பி வேற கணியம். இங்க இவங்க 2 பேரும் உண்டு, இவங்க 2 பேரும் உண்டு, இவங்க 2 பேரும் உண்டு. ஆகவே அவங்க 2 பேருக்கும் ஏ மைனஸ் பின்னு போடலாம். இது இஷ்யூ இல்லை. அவங்க 2 பேருக்குமான அடுக்கு ஒன்று தான். இந்த இடத்துல அடுக்கு 2ன்னு வந்தீங்கன்னா 2 போட்டிப்பேன். இந்த இடத்துல அடுக்கு இவருக்கு 2ன்னு வந்தீங்கன்னா இங்க 2 போட்டு இங்க 2 போட்டிப்பேன். நான் அப்படி வரல. அப்ப நாங்க ஒன்றே போடுவோம், இஷ்யூ இல்லை. சரியா? இப்படி போடுவோம். அடுத்தது ஏ எலிமெண்ட், அடுத்த எலிமெண்ட் வந்து ஏட வந்து ஏ வர்க்கம் மட்டும்தான். அப்ப ஏ வர்க்கம் ஏட இந்த இடத்துல ஏ கணம்ன்ற ஒரு இது வந்தீங்கன்னா இவரோட ஏ கணம்ன்ற பெருக்கிப்பட்டு வந்தீங்கன்னா ஏ கணத்தை போடுறோம். ஆனா இங்கே ஏ வர்க்கம் மட்டும்தான். ஏ வர்க்கம் போடுறோம், அதுலயும் இஷ்யூ இல்லை. அடுத்தது நம்பரை பார்ப்போம். அடுத்த நம்பரை பார்த்தா 2. அடுத்தது இங்கே மைனஸ் ஒன்று மீக்கி. அப்ப மைனஸ் ஒன்றாலே பெருக்க வேண்டி வர. பிளஸ் ஒன்று இனி தான் கணக்கு எடுக்க தேவையில்ல. மாற போறல்லையே கோவை. பிளஸ் ஒன்று இனி தான் கோவை மாற போறல. அதனால நாங்க அந்த இடத்துல எல்லாம் பெருக்கல. இந்த இடத்துல மைனஸ் ஒன்று நாங்க வெளியே எடுத்தே. இந்த பி மைனஸ் ஏ மைனஸ் பியா மாத்துறதுக்கு மைனஸ் ஒன்றை வெளியே எடுத்தேன். இப்ப பாருங்க, இந்த மைனஸ் ஒன்றை வெளியே எடுத்ததுனால தான் ஏ மைனஸ் பியா மாறினது. இல்லாட்டி பி மைனஸ் ஏயா இந்திக்கும். இந்த மைனஸ் ஒன்றை திருப்பி உள்ளுக்கு பெருக்கினா இங்க மைனஸ் ஏ பிளஸ் பி திருப்பி வந்திருக்கும், பி மைனஸ் ஏன்னு மாறிக்கும். அப்ப இப்படி ஈந்ததை வந்து நாங்க மைனஸ் ஒன்றால பெருக்கிறதுனால ஏ மைனஸ் பியா மாத்திக்கி, ஏ மைனஸ் பியா மாத்திக்கி, ஏ மைனஸ் பி தர மைனஸ் ஒன்று. அந்த மைனஸ் ஒன்றையும் இந்த போமாசியை பார்க்க போக்கல பெருக்க வேண்டி வரும். விளங்கினா இப்ப விளங்கினா விஷாலுக்கு மைக் ஆன் பண்ணியே சொல்லுங்க. இப்ப விளங்கினா இல்லையாண்டு அஷ்பாக்கு மைக் ஆன் பண்ணியே சொல்லுங்க. ஓகே.
சரி, இப்ப இஎம்எஃப்எம் பார்த்துலிக்கும் குயிக்கா. பின்னங்கள் தொடங்கும் போத நான் ஈரப்பு கோவைகளை முடிச்சுட்டே தொடங்குறேன். பின்னங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போத பின்னங்கள் இல்ல, சதவீதம் 14ஆம் பாடம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும் போத ஈருறுப்பு கோவைகளை முடிச்சுட்டே தொடங்கும். சில பாடங்களுக்கு ஐனத்தோட நின்றுடும். ஒரு சில இப்ப கிரேட் 10, 11ல சில பாடங்களுக்கு அந்த பாடம் விளங்கலாட்டி அந்த பாடம் மட்டும்தான் விளங்காது. ஒரு சில பாடங்களுக்கு அது விளங்கலாட்டி டோட்டல் மேத்ஸே குழப்பி கொண்டு இருக்கும். அது மாதிரி பாடம் உண்டு தான் ஈருறுப்பு கோவைகள், அடுத்து ஈருறுப்பு கோவை, இருபடி கோவைகளின் காரணிகள், அது மட்டும் இல்லாம அந்த சதவீதம், பின்னங்கள் அது விலங்கலாட்டி பின்னங்கள் வாரிடமெல்லாம் குழப்பமாய் கொண்டே இருக்கும் மேத்ஸ். அதுல தெளிவுபடுத்தினா இந்த சேடுகள் வர்க்க மூலம்னு ஒரு பாடம் இருக்கு. அது நார்மலா அதுல அந்த பாடம் எல்லாம் அவ்வளவு முக்கியமான பாடம் இல்லை. ஏன்னா அது எக்ஸாமுக்கு பெருசா கேட்டு வரதும் இல்லை. அதை திருப்பி இந்த மெனக்கெட்டு சேர்த்துலவே இல்லை. பல பாடங்கள் அங்கிலத்தோட முடிஞ்சிடும். வர்க்கம் தேவைப்பட போகிறது தேவைப்படும். அதுவும் கட்டாயம் படிச்சுக்கணும். எனக்கு எழுதினா ரியாக்ட் பண்ணுங்களா? ஓகேண்ணா, சரி. நான் அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். விஷாலுமாக்கே தானே 2 பேரும் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் விளங்கிச்சு. சரி, அடுத்த கேள்வி அப்படின்னா ஜி கேள்வி. நான் கொஞ்சம் ஸ்லோவாவே தான் போறேன் இந்த பாடத்தை. ஜி கேள்வி. ஓகே, ஓகே, ஓகே. ஜி கேள்வி 3 எக்ஸ் மைனஸ் 2 ஒரு கோவை உண்டிக்கு. அதுக்கப்புறம் 5 3 மைனஸ் எக்ஸ் ஒரு கோவை உண்டிக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இப்படி ஒரு கோவையும் லீக்கி. சரியா? இப்படி 3 கோவைகள் லீக்கி. இப்படி 3 கோவைகள் லீக்கி. இதுல இதங்களுக்கு எழுதியலும் 3 எக்ஸ் மைனஸ் 2 இப்படி எழுதிடும். அதே மாதிரி இஷ்யூ ஒன்று இல்லை. இந்த இடத்துல 5 ஈக்கி. சரியா? 5ஓட இங்க மைனஸ் 1 போய் வெளியெடுத்தா இதங்களுக்கு எழுதியலும் எக்ஸ் மைனஸ் 3 உண்டு. சரியா? இவரை எக்ஸ் மைனஸ் 2 தர எக்ஸ் மைனஸ் 3. சரியா? இந்த இடத்துல இவங்க 2 பேரும் போதும். அதே மாதிரி இவரும் போதும். அது உங்களுக்கு விளங்குது. சரியா? அப்படி பொதுவா இந்த இவருடைய அடுக்கு உண்டு, இவருடைய அடுக்கு உண்டு, இவருடைய அடுக்கு உண்டு, இவருடைய அடுக்கு உண்டு. சரியா? இந்த இடத்துல போமாசி காக்க போக்கலே எக்ஸ் மைனஸ் 2 ஆக பெரிய அடுக்கு உண்டு தான். எக்ஸ் மைனஸ் 3 ஆக பெரிய அடுக்கு உண்டு தான். அதுக்கு பிறகு வேற நம்பர்ஸுக்கு போமாசி காக்க போக்கலே 3ன்ற ஒரு இலக்கம் இருக்கு. 3 ஆக பெரிய அடுக்கு உண்டு, 5 ஆக பெரிய இலக்கமும் உண்டு, மைனஸ் 1 மீக்கி. அதான் மறக்கப்பட மைனஸ் 1 மீக்கி. அப்ப எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 ஐமு 15 தர மைனஸ் 1. அப்ப என்ன நடக்கும்? இங்க மைனஸ் 15 தர எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 இப்படி வரும் ஆன்சர். இது விளங்கினா இல்லையா? விளங்கினா ஓகே. இக்காலுக்கு விளங்கலாட்டி யாராவது ஒருத்தருக்கு விளங்கலாட்டியும் இஷ்யூ இல்லையா? ஒருத்தருக்கு விளங்கலாட்டியும் இஷ்யூ இல்லை. நான் திருப்பி ரிப்பீட் எகைன் விளங்கப்படுத்துறேன். அதே மாதிரி ஹெச்கேஎல்வி. இப்ப ஹெச்கேஎல்வி நான் இன்னும் எகைன் ஒரு 2 minutes டைம் தரேன், செஞ்சு காட்டுங்க. 3 எக்ஸ் உண்டிக்கு 15 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 அதே மாதிரி 6 எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம்
இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பாத்துக்கோங்க அது செய்யும் போது இந்த இடத்துல நான் ஏன் மைனஸை வெளியெடுத்தேன். இந்த இடத்துல மைனஸை வெளியெடுத்ததுக்கான காரணம் வந்து இவரை மைனஸை வெளியெடுத்த இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆடுற தேகி இந்த ரெட் கலர் பண்ணிக்கணும் x-3 x-3ஆவே மாறிடும். அப்ப அந்த இடத்துல மைனஸை வெளியெடுக்கிறதுனால அதான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு இதா மாத்திடும் எனக்கு. அதுக்காக வேண்டிதான் x-3 வெளியெடுத்தேன். சாரி -1ன்றதை வெளியெடுத்து அதுக்காக வேண்டிதான். அப்ப -1ன்றதை வெளியெடுத்தா அது ரெண்டும் ஒரே மாதிரியான கோவையா மாறிடும். இல்லாட்டி நாங்க தெரியாம என்ன செய்வோம், இல்லாட்டி இப்படி செஞ்சு விட்டுருவோம். 3 மைனஸ் சாரி இல்லாட்டி என்ன செய்வோம், மைனஸை வெளியெடுத்து இல்லாட்டி மைனஸை வெளியெடுத்து இல்லாட்டி இப்படித்தானே செய்வோம். நாங்க இது எழுதிக்கோங்க. மைனஸை வெளியெடுத்து இல்லாட்டி நான் செஞ்சு இப்படி செய்யப்படா இப்படி செஞ்சு என்ன நடக்கும்னு பார்ப்போம். மைனஸை வெளியெடுக்கல 3 மைனஸ் எக்ஸ் சரியா. அதுக்கு பிறகு x-2 x-3. இப்ப நாங்க இதுக்கு போமாசிக்காக போறோம். இவங்க ரெண்டு பேரையும் பெருக்க பாக்குறேன். பெருக்கினா 15 சரியா. x-2 திருப்பி x-3 3 மைனஸ் எக்ஸ்ன்னு கொண்ட பெருக்கி வைக்கிறேன் சரியா. இப்படி ஒண்ணு பெருக்கி வைப்போம். பெருக்கி வச்சா இங்க 15 x-2. இப்ப யோசிங்க, இதையும் பெருக்கினா 3x சரியா. இவரையும் பெருக்கினா -x வர்க்கம் சரியா. ஓகே சரி. அதுக்கப்புறம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையில்லாம இங்க ஒரு இது ஹெட் ஆகுது, அது வேற விஷயம். பெருக்கி திருப்பி இதே x-3 தான் வரும் போகுது சரியா. எக்ஸ் வர்க்கம் இங்கே x-3x இங்கே x வர்க்கம் திருப்பி இங்கே 9 வரும், -9 வரும், இங்கே +3x வரும் சரியா. இப்படி வந்தா இதுவும் இதுவும் வெட்டிப்படும். சாரி இல்ல, கோமாசியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிரிச்சிடும். கொண்டு கொண்டு போவே இல்லை, ஃபுல்லா பிரிச்சிடும் சரியா. கோமாசி எடுக்கிறதே ஃபுல்லா பிரிச்சிடும். அப்படி பிள்ளையா செஞ்சு கொண்டு போவே இல்லை. கட்டாயம் நீங்க இப்படி எடுத்துதான் செய்யணும். கட்டாயம் இதை இங்கால மாத்தி தான் செய்ய வேண்டியே வரும். இல்லாட்டி அப்படி செஞ்ச ஒரே விஷயத்த நாங்க ரெண்டு டிப் இருக்கலாவே, ஒரே விஷயத்த ரெண்டு டிப் இருக்கிறது பிள்ளையே. இப்ப இங்க இப்படி இருந்தா இப்ப இதுல x-2 ரெண்டு டிபிக்கு அதுக்காக வேண்டி நாங்க இங்க வந்து ரெண்டு டிப் இருக்குல்ல. x-2 வந்து இங்கேயும் மீக்கி இந்த பாத்துக்கோங்க. x-2 வந்து இங்கேயும் மீக்கி இங்கேயும் மீக்கி. ஆனா எல்சிஎம் எடுக்க போக்கல, நாங்க போமாசி எடுக்க போக்கல வந்து அதை ஒரு டிப் தான் பெருக்கணும். ரெண்டு டிப் பெருக்கினா பிழை. அப்ப அந்த கான்செப்ட் பிழை இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டிதான் இங்க -1 வெளியெடுத்து ரெண்டையும் முறை அடையாளமா மாத்தினதுக்கு பிறகு நாங்க செய்யறோம். அது ஓகேன்னு நினைக்கிறேன். இப்ப ஜிகேலயே செஞ்சுட்டு ஹெச்கேலயே ஒருக்கா ட்ரை பண்ணு. ஓகே நீங்க ஹெச்டி போட்டோ அனுப்புறேன், அப்படி அனுப்பாம நார்மல் அனுப்பினாலே ஓகே. போட்டோ அஷ்பாப்பும் செஞ்சு அனுப்பும். இதை பார்த்து எழுதி கொண்டுட்டு ஹெச்கேலியா சாரி ஜிகே ஹெச்கேலியே செஞ்சு அனுப்பும் குயிக்கா. நீங்க ஹெச்கேலி செஞ்சு அடுத்த கேள்வியும் ட்ரை பண்ணு. ஐ கேள்வி ஐஜே 3 15 6க்கு கோமாசி கண்டா 30 ஓகே. x-3க்கு ஓகே சரி. x-3க்கு அப்ப கடைசியா நீங்க கோமாசின்னு எழுதி காட்டணும். நான் விஷாலோட ஆன்சர்ஸ் வச்சு உங்களுக்கு வைக்கிறேன். 3க்கும் 15க்கும் 6க்கும் கோமாசி கண்டிக்கு நீங்க 30 ஓகே, அதில் பிழை இல்லை. இன சின்ன பிள்ளை வந்து செஞ்சீங்க திருப்பியும் பாப்போம் அது என்னண்டு. இந்த பாடம் ஸ்கூல்ல படிச்சா விஷால் ஸ்கூல்ல
இல்லதானே? ஓகே. வேற எங்கேயும் படிக்கல? ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மெத்தட்ல செஞ்சு பழகுங்க. இன்னைக்கு இந்த மெத்தட்ல செஞ்சு பழகுங்க. இப்படி நான் போட்டு செய்றேன். இந்த மெத்தட்ல செஞ்சு பழகுங்க. அதுக்கு பிறகு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மேல் எடுக்கிறேன். இன்னைக்கு இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மெத்தட்ல செஞ்சு பழகுங்க. இந்த மெத்தட்ல இந்த கை விலங்கு தைக்கும். இந்த மெத்தட்ல செஞ்சு பழகுங்க. செஞ்சு பலவீனத்துக்கு பிறகு நீங்க செஞ்ச ஆன்சர் எல்லாம் சரியான ஒரு மனசாலேயே இந்த ரெண்டாவது நான் சொல்லி தந்த நம்பர்ஸுக்கு எல்லாம் போமாசி ஒரு அடிக்கு எடுத்து இதுல அடுக்கு யார் பெருசு அப்படி போட்டுன்றது மனசாலை காணையிலும் அந்த மெத்தடுக்கு போப்பாரு. ஒரு அடிக்கு அந்த மெத்தடுக்கு போகலே உங்களுக்கு பெரிய வரும். சரியா? இப்ப இந்த மெத்தட்ல ஒருக்கா செஞ்சு பாக்குற செஞ்சு பார்த்து செஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ண போக்கல திருப்பி சரியான பார்க்க போக்கல அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சரி. இந்த மனசால செய்யற மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ஓகே. அதுக்கப்புறம் இனி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் கொஸ்டின்ஸ் தருவேன் தானே, ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி 3 செட். அப்ப அதையும் வந்து செஞ்சு கொண்டு போகல ஒரு ஹாஃப் கொஸ்டின் வந்து இப்படி செஞ்சு கொண்டு போறேன். நான் சொல்லி தந்த மாதிரி முறைப்படி மெத்தட் படி செஞ்சு கொண்டு போறேன். ஒரு ஹாஃப் கொஸ்டின் செஞ்சதுக்கு பிறகு பாதி முக்காவாசி மாதிரி செஞ்சதுக்கு பிறகு மற்ற அந்த ஷார்ட் மெத்தட்ல போறேன். அப்பதான் அந்த பிழை ஆகாம இருக்கும். பாப்போம். இந்த இந்த உங்களோட இந்த ஈருறுப்பு கோவைகள் முடிய இந்த பாடமும் இதுக்கு அடுத்த பாடம் வந்து அச்சரக பின்னங்கள் சின்ன துணுக்கு அந்த பேலன்ஸ் முடிய ஈருறுப்பு கோவையை தொடங்கு. ஈருறுப்பு கோவைகள் முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஷால்லா ஒரு பேப்பர் ஒன்று செய்வோம். அவ்வளவு காலம் படிச்சது வச்சுக்கொண்டு ஒரு பேப்பர் ஒன்று தயார செய்வோம். இல்ல இல்ல மார்க்ஸ் கிடையாது. இது வாரதே வந்து பார்ட் 1 கேள்விக்கு தான் அநேகமா பார்ட் 1 கேள்விக்கு தான் வரும். பார்ட் 1 கேள்வியில நான் ஓஏல வச்சு வைக்கிறேன்னா பார்ட் 1 கேள்வியில வந்து ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்குள்ள தான் வரும். கிரேட் 10 அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்குள்ள தான் வரும். ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ன்றது வந்து செய்காரி எவ்வளோ குயிக்கா செய்யணுமோ அந்த அளவு குயிக்கா செஞ்சு கொண்டு போறதுதான். ஆன்சர்ஸ்க்கு மட்டும்தான் அநேகமா 2 மார்க்ஸ் கொடுப்பான். ஆன்சர் சரியா தான் 2 மார்க்ஸ் கொடுப்பான். என்னமோ இப்ப நீங்க ஈக்குவேஷன் ஸ்டெப்ஸ் படி செஞ்சிருந்தா உங்களோட ஆன்சர் இப்ப இது ஸ்டெப்ண்டா இது ஆன்சர்ண்டா ஆன்சர் பில ஸ்டெப்ஸ் அறியறதுக்காக வேண்டி ஒரு மார்க்ஸ் கொடுப்பான். அது மாதிரி கான்செப்ட்ல தான் போகும். நீங்க சரியா விடைய செஞ்சு எடுத்தீங்கன்னா சரி. இந்த கேள்விகள்லாம் சரியா விடைய செஞ்சு எடுத்தாலே 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். விஷயம் இல்லை. தான முறைப்படி செஞ்சு நம்பர்ஸுக்கு தான முறைப்படி செஞ்சதுக்கு பிறகு சரியா எல்லா அச்சர கணிதங்களும் போட்டுப்பட்டான்னு நாங்க ஒருக்கா பார்க்கணும். உங்களோட இலச்சிக்கத்தான் எக்ஸ் ஒன்று மிஸ் ஆகிக்கு. நான் இதை முதல்ல மிஸ் பண்ணினேன். அதே இந்த எக்ஸை மிஸ் பண்ணினேன். என்ன இப்ப நான் இந்த எக்ஸை மிஸ் பண்ணினேன் எப்படி காணட்டா இந்த முறைப்படி போன சுட்டி எனக்கு டக்குனு விளங்கினேன். இங்க எக்ஸ் ஒன்று மிஸ் ஆகிடுது. இப்படி மனசால செய்யப்போல கொஞ்சம் விளங்குறது குறவாயிக்கும். மிஸ் ஆகுது சான்ஸ் இந்த எக்ஸ் மிஸ் ஆகிருந்தா ಇದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಮ್ ಕ್ವಶನ್ ನೋಡಿ. எக்ஸாம் கொஸ்டின் ஆயிருந்தா இதுல எக்ஸாம் கொஸ்டின் ஆயிருந்தா இப்படி செஞ்சு வச்சிருந்தா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பேத்திக்கிண்டா ஒரு 2ல 1 மார்க்ஸ் போட்டுட்டு போவான். இத மாதிரி பேத்திக்கிண்டா 2ல 0 தான் போடுவான். இப்படி ஏன்னா அவனுக்கு தெரியாது நீங்க 4 இந்த எக்ஸ செஞ்சு இல்லாட்டியா இந்த எக்ஸ்ன்றத எழுதி இல்லாட்டி கட்டாயம் 0 மார்க்ஸ் போட்டுட்டு போவான். இது மாதிரி செஞ்சுன்னா எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிண்டு 2 கொண்டா போட்டு எக்ஸ் ஒன்று மிஸ் ஆகிக்கு லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர்ல எக்ஸ் ஒன்று மிஸ் ஆகிக்கிண்டு 2 கொண்டா போட்டுட்டு போவான். அதனால அஷ்பாக் ஆன்சர் இன்னும் வரல. ஓகே ஓகே. அஷ்வாக்கும் கிட்டத்தட்ட அதே விலையை தான் விட்டி 2 பேரும் இல்ல. அஷ்வாக் இன்னொரு பிள்ளை நான் ஆன்சரை பார்த்து வைக்கிறேன். இங்க பார்த்து எடுத்து கேட்கிறேன்.
திடீர்னு ஓட ஆன்சர் எடுத்து காய்க்கிறேன். பாருங்க, இதுல நீங்க செஞ்ச பிள்ளை பார்ப்போம். இது எப்படி தானே HKL GKL GKL நீங்க எழுதி கொண்டேக்கி ஓகே. இது சரி எழுதி கொண்டது. இன் எக்ஸ் மைனஸ் இது போட்டது சரி. ஒரு இதை விடுபட்டீங்க உங்களுக்கு எழுதிடத்துல. ஜிகேல வந்து சரி சரி இகேலி சரியா ஜிகேலி சார் நீங்க எழுதினது இரண்டையும் எழுதிட்டு ஓகே. இது என்னண்டா நீங்க இது ஜிகேஎல்வி எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அது ஓகே. ஓகே சரி, இது நான் வரேன். ஹெச்கேலி தான் நான் செய்ய சொன்னேன். இதுல வந்து நீங்க வந்து 3 எக்ஸ் நீங்க போட்டு இது ஓகே சரியா. இங்க 15 5 தர 3 எக்ஸ் மைனஸ் 3 போட்டு இதுவும் ஓகே. இந்த இடத்துல 6 இது 3 தர 2 எழுதி இங்க எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எழுதிக்கு இது வெரி குட் சரி. அது நல்லவன் விரிச்சு எழுதிக்க நீங்க விரிவாக்கத்தை அங்கே மட்டும் ஓட சாரி பிழை ஒன்றும் இல்லை. ஆனா இந்த இடத்துல இப்ப நீங்க நம்பர்ஸுக்கான போமாசி எப்படி இருக்கணும்? 3 1ஆம் அடுக்கு தான் நீக்கி 2 சரியா. 3 1ஆம் அடுக்கு தான் நீக்கி 2. அதே நேரம் 5 1ஆம் அடுக்கு தான் நீக்கி 2 1ஆம் அடுக்கு தான் நீக்கி. அப்ப அதை அப்படியே எழுதினேன். அதுல இஷ்யூ ஒன்றும் இல்லை. இங்கே 3 1ஆம் அடுக்கு தாய்க்கு இங்கே 1ஆம் அடுக்கு தாய்க்கு இங்கே 1ஆம் அடுக்கு தாய்க்கு இங்கே 2 1ஆம் அடுக்கு தாய்க்கு 5 1ஆம் அடுக்கு தாய்க்கு அது அப்படியே செல் இஷாரன் இந்த எனக்கு சிலவங்க அப்ப இனத்துல சிக்னல் கட் ஆயினு இனத்துல கட் ஆயினு இத புதுசா போட்டது தானே இந்த காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு போறது தானே கட் ஆயினு. இந்த கொஸ்டின் எல்லாம் ஓகே தானே? ஹெச்கேஎல்வி மட்டும் தானே எல்லாம் கொடுத்தரும். ஜிஎம்ஹெச் ஜிகேஎல்வி கொஞ்சம் வெயிட்டா சின்ன டைம் தான். ஓகேயா சரி சரி ஓகே சரி. அப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்துறேன். எனக்கு கட்டாயம் தெரியும் எனக்கு. இதுல நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்க 3 எக்ஸ் போட்டது ஓகே சரியா. 2 பேரும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 வந்து 3 தர 5 போட்டு இங்க எக்ஸ் மைனஸ் 3 போட்டதும் ஓகே சரியா. அதுவும் சரி. அதே மாதிரி இந்த இடத்துல 3 தர 2 போட்டதும் ஓகே. இங்க மட்டும் செஞ்சது ஓகே. இது கம்ப்ளீட்டா சரி. அப்ப இதுக்கு நீங்க நம்பர்ஸுக்கான போமாசி பாத்தீங்கதானே, அதுவும் ஓகே. 3 ஒரு முறை தான் வருது, 5 ஒரு முறை தான் வருது, 2 ஒரு முறை தான் வருது. ஆகவே இது பெருக்கிப்பட்டா 30 வரும். இது இந்த விஷயமும் ஓகே. இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அது 1ஆம் அடுக்கு தான் வரணும். அப்ப 1ஆம் அடுக்கு போட்டி அதுவும் விஷயம் இல்லை.
எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு ஒன்னாம் அடுக்கு தான் வரணும். அதே ஒன்னாம் அடுக்கு போட்டிக்கு அதுவும் மிஸ் இல்லை. ஆனா இந்த எக்ஸ்ன்றதை மிஸ் பண்ணினேன். இந்த எக்ஸ்ன்றது மிஸ் ஆகப்படாதானே. ஏண்டா எக்ஸ் பிளஸ் என்றது வேறொரு கோவை. எக்ஸ் பிளஸ் -3 ஒரு வேறொரு கோவை. சரியா? அதே மாதிரி எக்ஸ்ன்றது வேறொரு கோவை. இது மூணும் தனித்தனி. ஏண்டா இப்ப உங்களுக்கு 2 ஒரு நம்பருக்கு, 3 ஒரு நம்பருக்கு, 5 நம்பருக்கு போமாசி பார்க்க போகல. சரியா? போமாசி பார்க்க போகல உங்களுக்கு 2 ஒரு நம்பர் வருது, 3 ஒரு நம்பர் வருது, 5 நம்பர் வருது. இதில் அடுக்கு 2 வைப்போம், மீடியம் அடுக்கு 2 வைப்போம், மீடியம் அடுக்கு 2 வைப்போம். நீங்க எப்படி 2 1 வைப்பே 1 இது 3 நீங்க எழுதத்தானே வேணும். இது 3 நம்பர்ஸையும் 2 தர 3 தர 5 இந்த 3 நம்பர்ஸையும் எழுதத்தானே வேணும். போமாசி பார்க்க போக அந்த 3 நம்பர்ஸையும் எழுதத்தானே வேணும். எழுதணுமா இல்லையா? எனக்கு இஷால் சொல்லுங்க பார்ப்போம். எழுதணுமா இல்லையா? இது மாதிரி ஒரு கட்டத்துல இருந்து பாருங்க. 3க்கு உங்களுக்கு 5க்கு 2க்கு அப்ப 3 டிஃபரன்ஸான நம்பர்ஸையும் எழுதணுமா இல்லை? எழுதத்தானே வேணும். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் பிளஸ் 3ன்றது வேறொரு கோவை, எக்ஸ் மைனஸ் 3ன்றது ஒரு வேறு கோவை, எக்ஸ்ன்றது வேறொரு கோவை. அப்ப அது 3 கோவைகளும் எழுதப்பட வேணும். ஓகே, இப்ப 2 பேருக்கு மேலே நான் பார்ப்போம். இஷாலையும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் இன்னைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் மச்சைக்கு தானே உங்களை கொடுத்துறேன். இதுல பாருங்க மோடத்துல நீங்க இப்படி டானா போட்டது இஷ்யூ இல்ல 30 எழுத்தீங்க நம்பர்ஸுக்கு ஓகே, அது ஓகே. சரியா? இது எக்ஸ் மைனஸ் 3 வருக்குமா? ரைட். நீங்க சரியா நானும் செல்லம் முடிச்சீங்க பிள்ளை உண்டு இந்த நல்ல பார்த்து இந்த இடத்துல நீங்க இன்னொரு பிள்ளை ஒன்று செஞ்சீங்க. அது அஷ்பாக் எக்ஸ் மைனஸ் 3 இதை பார்த்துக்கணும் நல்லா. இங்கே எக்ஸ் மைனஸ் 3 முழுவதின் வர்க்கம் டி. சரியா? எனக்கு பிள்ளை சாரி எக்ஸ் மைனஸ் 3 முழுவதின் வர்க்கம் டிக்கு. சரியா? எக்ஸ் மைனஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் 3 வர்க்கம் இப்படி இருந்தா தான் எக்ஸ் சக 3 எக்ஸ் சய 3 எழுதிடும். இப்படி இருந்தா எக்ஸ் சக 3 எக்ஸ் சய 3 எழுதையலா, இப்படி எழுதையலா. சரியா? இப்படி இருந்தா தான் எழுதிடும். இதைத்தான் நான் முதலையும் வழங்கப்படுத்தேன். அப்ப நீங்க இங்க எழுதிக்கிறது பிழை. சரியா? நீங்க இங்க எழுதிக்கிறது பிழை. இப்ப இது வந்து கொஞ்சம் பிழையாகும், இது வந்து டோட்டலா பிழையாகும். இந்த இது வந்து பிழையாகும். சரியா? இதுதான் அநேகமா சரியாயிருக்கும். இதை வச்சு வழங்கப்படுத்தினேன். கொஞ்சம் டைம் எடுத்து சேர நீங்க வந்து அந்த 2 பாடத்தையும் செஞ்சில்லைன்றதுனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து சேர இதை 2 பேர் எதையும் எடுத்துக்கொண்டு இங்கே 3 பாடத்துல சின்ன குழப்பம் முடிக்கே. இதுல வந்து உங்களுக்கு விளங்கும். இவ செஞ்சுக்கிறது சரி. இப்ப இங்க 30 எடுத்தது ஓகே, அது சரி. கம்ப்ளீட்டா சரின்னா இல்ல. இப்ப இதுல நீங்க வந்து இப்படி எடுத்தீங்க மனசால யோசிக்க போகலே எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் எக்ஸ் 3 வச்சு யோசிக்கணும். இந்த ஸ்டெப் தேவையில்ல. இந்த ஸ்டெப் அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்க செஞ்சதுக்கு இஷ்யூ இல்ல. நீங்க ரஃப்தால செஞ்சு காட்டினா சரி. இப்ப இதை நீங்க இந்த இப்படி ஒரு ஸ்டெப்பை வந்து எக்ஸாம் பேப்பர்ல ஸ்டெப்பா போடுறதுல ஒரு பயனும் இல்லை. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1க்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறதுன்றது வந்து எக்ஸாம் பேப்பர் ரஃப்தால் எழுதி வரும். அது வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து வரப்படா. இது ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வந்ததுக்கு பிரச்சனை இல்லை. இந்த டானா மெத்தட் இதை நீங்க வரப்படா. ஏன்னா இப்ப நீங்க கட்டாயம் வந்து கடைசி எங்க வந்து எல்சிஎம் இல்லாட்டி எல்சிஎம் இல்ல போமாசின்னு கட்டாயம் எழுதியும் காட்டணும். அதுவும் சினிஷம் உண்டா. ஏன்னா போமாசின்னு கட்டாயம் எழுதி காட்டணும், அதையும் காட்டணும். இந்த ஸ்டெப் தேவையில்ல. அப்படி உங்களுக்கு அவட 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கணுமா இருந்தா வேறொரு ரஃப்தால செஞ்சு பார்த்தா ஓகே. அது வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து கொடுக்குவாங்க. அப்ப இப்ப நீங்க வந்து பாத்திக்கிறதுல வர்க்கம் தான் பெருசு, இது ஓகே, இதுவும் ஓகே. ஆனா ஒன்றை மிஸ் பண்ணிக்கிறீங்க, எக்ஸ். இங்க எக்ஸ்ன்றது ஒன்றும் வரணும்.
இப்படி மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகல எக்ஸ் கோவைகளை நீங்க அப்போ நீங்க இப்படித்தான் ஃபாலோ பண்ணி செய்யற மாதிரி தான் உங்களுக்கு எப்படி பெட்டர்ண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பாருங்க. டானா மெத்தட் போட்டு இதை பார்த்து இதை எடுங்க. என்னது நம்பர்ஸுக்கான போமாசி எடுங்க. அதை எங்கே போடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன அச்சர கணித கோவைகளுக்குன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் நொண்டிக்கு சாரி எக்ஸ் மைனஸ் 3 நொண்டிக்கு எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் நொண்டிக்கு கமா எக்ஸ் நொண்டு மீக்கி. இது மூணுக்குமான போமாசியை வேறையா பார்க்குறது. வேறையா பார்க்க போகல இது ரெண்டுக்கும் பெரிய அடுக்கு இவர் தான். எக்ஸ் மைனஸ் 3க்கான பெரிய அடுக்கு வர்க்கம். அப்ப அதை போடுறேன். இங்க எக்ஸுக்கான பெரிய அடுக்கு எக்ஸ். இப்படி செஞ்சா சரி. ஆனா இப்படி செய்யறத இந்த துண்டை நீங்க வந்து எழுதி காட்டாமிக்கிற மட்டும் நல்லது. வேற தனிஷா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட பீலை யாருன்னா அஷ்பாக்ட பீலை இந்த இடத்துல உங்களோட இப்படி இந்த இடத்துல இப்படிதான் எழுதியலா. இந்த கான்செப்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஷ்பாக்கும் ஓகே தானே? சரி, நீங்க நான் இப்ப கேள்வி செஞ்சு காட்டல, இது எழுதி கொண்டாலும் ஓகே, இது எழுதி கொண்டாலும் ஓகே. ஹெச்ஐஜே இந்த ரெண்டு கேள்வி தான் ஐஜி. குயிக் அஷ்பாக் உங்களோட பிள்ளைய திருத்திக்கோங்க பார்ப்போம். நீங்க செய்யற மாதிரி செஞ்சு பிள்ளைய திருத்தினாலும் ஓகே தானே. வேண்டாம் கம்ப்ளீட்டா இப்படி செய்யாம இந்த மாதிரியே செஞ்சு பிள்ளைய திருத்தி கொண்டாலும் ஓகே. இந்த இடத்துல நீங்க செஞ்ச பிள்ளை வந்து இதை இப்படி மாத்தி எழுதினதான் இந்த இடத்துல இதை இப்படி மாத்தி எழுதினதான் பிள்ளை. எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் எழுதி இந்த இடத்துல இப்படி இதை ஃபுல்லா வெட்டிட்டு 30 வரும். தர எக்ஸ் மைனஸ் 3 வர்க்கம் தர எக்ஸ் இப்படி எழுதினா சரி. ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருத்திக்கோங்க பிள்ளைங்க. விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 தாளில் பார்த்து பிழை திருத்திக்கோங்க. ஓகே தானே? விஷாலும் ஓகே தானே? அவ்வளவு பெருசா திருத்தறதுக்கு ஒண்ணு வைக்கல. சரி, அடுத்த கேள்வி கேட்க போறேன். அடுத்த கேள்வி வந்து ஐ கேள்வியை பார்ப்போம். ஐ கேள்வி வந்து அவ்வளவு கஷ்டம் இல்லை. டி மைனஸ் 1 மைனஸ் டீட வர்க்கம் டிகி. சரி, எப்படி 1 மைனஸ் டீட வர்க்கம். ஓகே, இந்த இடத்துல எங்களுக்கு இவர் எழுதிடும் டி மைனஸ் 1 எழுதிடும். ஓகே, இஷ்யூ இல்லை. அப்படி இல்லாட்டி மாத்தி எழுதும். இதை மாத்தி யோசிக்கவும் மேலும் இவரை மாத்தவும் மேலும் இல்லாட்டி இந்த உருவத்தை இந்த உருவமாய் மாத்தவும் மேலும் இல்லாட்டி இவரை மாத்தவும் மேலும். நான் யோசிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் மாதிரி டி மைனஸ் 1 1 மைனஸ் டியா மாத்தி வரும். அப்போ 1 வெளியெடுத்தா 1 மைனஸ் டியா இவர் வரும். சரியா? இந்த இடத்துல 1 மைனஸ் டீட வர்க்கம் ஆயிக்கும். அப்ப போமாசி பார்க்க போக்கலே 1 மைனஸ் டீட வர்க்கம். சரியா? 1 மைனஸ் டீட வர்க்கம் இங்க 1 வர்க்கம். அப்ப எது போமாசி பெருசு? அடுக்கு பெருசு 2. அப்ப 2 போட்டாச்சு. இது மறக்கப்படா -1 ஈக்குண்டு. அப்ப இங்க எப்படி வரும்? -1 தர 1 மைனஸ் டி முழுவதின் வர்க்கம் வரும். இது ஐ. அடுத்த ஜேகேலி நானே விளங்கப்படுத்துறேன். இல்ல ஜேகேலி நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. 2 மைனஸ் 4 டைம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
12 a minus 2 வர்க்கம் 8 a plus 2 2 minus a வர்க்கம். சரி, இப்ப இந்த கேள்வியா கொஞ்சம் செய்யுங்க. இது கொஞ்சம் செய்ய போகல கவனமா செய்யணும். வர்க்கத்திலிருந்து மைனஸ் ஒன்றை வெளியே எடுக்க போக கொஞ்சம் கவனமா எடுக்கணும். நான் ஐத்தான் இந்த இடத்துல மேல துண்டுல இவர்ல இருந்து மைனஸை வெளியே எடுக்காம இவர்ல இருந்து எடுக்கிறதுக்கு காரணம் கேள்வியை லேசா முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டிதான். இந்த இடத்துல அப்படி லேசா முடிக்கல, ரெண்டும் மைனஸ் லேக்கி. சரியா, இந்த ரெண்டும் மைனஸ் லேக்கி. ஆனா ரெண்டுல ஒன்றுல எப்படியோ மைனஸ் ரெண்டும் வேற வேற அடையாளங்கள் ஆயிடுச்சு, வேற தலைகீழ் ஆயிடுச்சு. இவரும் இவரும் தலைகீழ் ஆயிடுச்சு. தலைகீழ் ஆயிடுச்சுன்றது வந்து ஒன்று மாறி 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 இருக்கு. அப்ப ஏதாவது ஒன்றுல இருந்து மைனஸா வெளியே எடுத்தே தான் ஆகணும். அப்ப அந்த மைனஸ் எப்படி வெளியே எடுக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்க தான் எடுக்கணும். இந்த இடத்துல நான் செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல இவர்ல இருந்து 2 வெளியே எடுத்தா a மைனஸ் 2. சரியா, அதே மாதிரி இந்த இவர் எழுதியும் 2 தர 2 தர 2 4 நான் 3 எழுதிடும். சரியா, நான் 12. சரியா, அப்ப இந்த இடத்துல a மைனஸ் 2 வர்க்கம் அது அப்படியே எழுதினேன், இஷ்யூ ஒன்று இல்லை. இப்ப இந்த a 2 தர 2 தர 2 இப்படியே வைப்போம், அது இஷ்யூ இல்லை. ஆனா இவர் என்ன கொஞ்சம் மாத்தி எழுதிடுமே, 2 வர்க்கம் 3 தர a மைனஸ் 2 முழுவதின் வர்க்கம் இப்படி எழுதிடும். இவரை 2 தர 2 தர 2 a சக 2 தர 2 மைனஸ், நல்லா விளங்கிக்கோங்க, 2 மைனஸ் a வர்க்கம் டிக்கு. இவர் எழுதியலும் 2 மைனஸ் a 2 மைனஸ் a. சரியா, அப்ப இவர்ல இந்த ஒரு மைனஸ் வெளியிடுங்க, மைனஸ் ஒரு 1 வரும், a மைனஸ் 2 வரும். நல்லா விளங்குங்க, இந்த இடத்துலயும் 2 மைனஸ் a. சரியா, திருப்பி a மைனஸ் 2ல இருந்து இவர்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியிடுங்க, ஒரு மைனஸ் வெளியெடுத்தா a மைனஸ் 2 வரும். இப்ப இந்த மைனஸ் ஒன்றும் இந்த மைனஸ் ஒன்றும் பெருக்கப்பட்டு திருப்பி மைனஸ் a வர்க்கம், சரி a மைனஸ் 2 a மைனஸ் 2 இந்த மைனஸ் ஒன்றும் பெருக்கப்பட்டா மைனஸ் ஒன்றும் பெருக்கப்பட்டா எனக்கு தெரியும் பிளஸ் ஒன்றாவே மாறும். சரியா, அப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி வரும், இங்கே a மைனஸ் 2 அடையாளங்கள் உண்டு, மைனஸ் 1 வெளியே வரவே ஆகுது. அப்படின்னா பிளஸ் ஒன்றாவே தான் நீக்கும், அது மைனஸ் 1ன்றது அதில் வராது. ஏன்னா ஒரு டிப் மைனஸ் 1 வெளியே எடுத்தா மைனஸ் 1. ஏன்னா இந்த இடத்துல நல்லா விலையும் கொள்ளும், இதை இந்த இடத்துல சில குழப்பமாய்க்கு செல்லும். இந்த இடத்துல இருந்து ஒரு மைனஸ் 1 வெளியெடுத்த இவர்ல இருந்து, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இவர்ல இருந்து ஒன்று வெளியெடுத்த தான் இவர். சரியா, எடுக்க போகல திருப்பி மைனஸ் 1 இன்ட்டு பிளஸ் 1 மாறிடும். அப்ப இந்த இடத்துல வருது பிளஸ் 1 தான். அப்ப இஷ்யூ ஒன்று இல்லை. இதை பெருக்கமா எழுதினாங்க 2 3 வரும், 2 3 2 4 6 8. சரியா, a பிளஸ் 2 வரும். அதே மாதிரி a மைனஸ் 2 முழுவதுண்ட வர்க்கம். இப்ப இதுக்கு எல்சிஎம் போமாசி எடுத்தா எப்படி வரும், 2 கணம் 2 கணம் 3 ஒப்பிட போக்கள் 2 கணமே எடுக்கலும், a மைனஸ் 2 வர்க்கத்தை எடுக்கலும், a மைனஸ் 2 வர்க்கத்தை எடுக்கலும். அதே மாதிரி a பிளஸ் 2 எடுக்கலும். இது விளங்கினா இல்லையா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், 2 பேரும் விளங்கினா இல்லையாண்டு. லாஸ்டா, ஓகே. இவரா இங்கே நான் இதா இங்கே a 2 மைனஸ் a வர்க்கத்திலிருந்து மைனஸ் 1. சரி, ஓகே, நீங்க எழுதிக்கோங்களே, நான் 2 பேருக்கு முதல்ல விளம்படுத்துறேன். இந்த குழப்பம் வாரத்துக்குமே காரணம் அந்த 2 பாடமும் கொஞ்சம் குழப்பமாயிருந்தா தான் இந்த இஷ்யூ வரும். இந்த பாடத்துக்கான விஷயம் இல்லை இது.
அப்படின்னா இந்த மைனஸ் ஒன்றை வெளியெடுத்து காட்டுறதுன்றது வந்து இந்த பாடத்துக்கான சப்ஜெக்ட் இல்லை. அந்த இருபுக்கோவையும் இருபடி கோவைகளின் காரணி அந்த 2 பாடத்துக்கான சப்ஜெக்ட் தான் அது. சரி, இஷ்யூ இல்லை, நான் அதை வேணப்படுத்தேன் திருப்பி. நீங்க இதை கம்ப்ளீட்டா எழுதிக்கோங்க பார்ப்போம். அதே மாதிரி இப்ப இத ஒரு அடிக்கே செய்யறேன்டா, செய்யல, இது இப்படி எழுதிக்கோங்க, நான் வேணப்படுத்துறேன். எழுதி கொண்டுட்டு 2 பேரும் எழுதி கொண்டுட்டு எனக்கு ரியாக்ட் ஒன்று பண்ணுங்க, நான் விளங்கப்படுத்துறேன்னா. எழுதி முடிஞ்சுதான் ரியாக்ட் பண்ணலாம், நான் பார்த்து கொண்டிருக்கல, நீங்க ரியாக்ட் பண்ண தெரியா? ஓகே, அஸ்வாக்கும் ஓகே. இன்னொரு விஷயம், நான் தாரதை அப்படியே எழுதிக்கோங்க. நீங்க வேற மெத்தட்ல யோசிச்சிருந்தாலும் இஷ்யூ ஒன்று இல்லை. நான் செஞ்சு காட்டுற கொஸ்டின்ஸை வந்து அதே மாதிரி எழுதி கொள்ள போறேன். அப்போ மேக்சிமம் அதுதான் அதே மாதிரி நான் செஞ்ச ஸ்டெப்ஸ்லேயே எழுதி கொண்டது நல்ல. இப்போ இதை பாருங்க, இதுதானே விலங்குல உங்களுக்கு இந்த துண்டு தான் விளங்கிக்காதானேமா, அந்த துண்டு நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். இப்போ இந்த இடத்துல இங்கே இவர்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து விளம்படுத்தணும்னா இங்கே இவர் ரெண்டை வெளியெடுக்கலாம். மற்ற வெளியெடுத்தா -4 -2 சரியா, அதில் ஒரு இஷ்யூவும் இல்லை. -2 சரியா. அதுக்கு பிறகு இந்த 12 எழுதியலும் 2 தர 2 தர 2 4 நாமும் 12 3 இப்படி எழுதிடும் சரியா, இப்படி எழுதிடும். அடுத்தது -2 முழுவதுண்ட வர்க்கம், அதுலேயும் ஒரு இஷ்யூவும் இல்லை. அடுத்தது 2 தர 2 தர 2, அதுக்கு பிறகு a+2, அதுலேயும் இஷ்யூ இல்லை. இங்கே 2a- வர்க்கம், நல்லா விளையுங்க. 2a- வர்க்கம் முழுவதுண்ட வர்க்கமும் a- முழுவதுண்ட வர்க்கம், இது ரெண்டும் சமன்தான். இது ரெண்டும் சமன்தான். எப்படி சமன் ஆகுதுண்டா, இந்த 2a- ck இதை இப்படி எழுதியலும் வர்க்கம் தானே, இப்படி எழுதியலும் சரியா, இப்படி எழுதியலும் சரியா. நான் இந்தியால பக்கத்தை மட்டும் எடுத்து செய்யறேன்னா, இதை நாங்க LHSன்னு செய்யறோம், LHS மட்டும் எடுத்துக்கணும் செய்யறேன்னா, இந்த 2a- 2 -a 2 -a இந்த கோவையிலேருந்து நல்லா இந்த ஃபர்ஸ்ட் கோவையிலேருந்து இவரை ஃபர்ஸ்ட் கோவைண்டு வைப்போம், இவரை ரெண்டாவது கோவைண்டு வைப்போம். ஃபர்ஸ்ட் கோவையிலேருந்து நான் -1 வெளியே எடுத்தா a-2, இங்கால 2 -a. இது விளங்கினான்னு எனக்கு இஷால் கொஞ்சம் மைக்கோன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம், விளங்கினா இல்லையாண்டு. திருப்பி -1 சரியா, a-2 திருப்பி தர. இன்றைக்கு ரெண்டாவது கோவைக்கு இந்த ரெண்டாவது கோவையிலிருந்து நான் -1 வெளியே எடுத்தா a-2. இப்ப இந்த -1ஐயும் -1ஐயும் பெருக்கினா 1 +1 தர a-2 a-2 1 தர a-2 வர்க்கம். அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்ப LHS RHS சமன் தானே பாருங்க, இதை எடுத்து
இதிலேருந்து இந்த 2 மைனஸ் ஏ வர்க்கத்திலேருந்து ஏ மைனஸ் டூ வர்க்கம்டே கண்டாச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இது வர்க்கங்களாயிருந்தா ரெண்டும் சமன்னு சொல்ல வரேன். வர்க்கங்களாயிருந்தா அடையாளம் மாறி போட்டிருந்தாலும் அது ரெண்டும் சமன்னு சொல்ல வரேன். அப்ப இந்த இடத்துல நீங்க இவரை மாத்தி போட்டு எழுதவும் மேலும். இவரை எப்படி எழுதலும்? ரெண்டுண்ட கணம் ஏ சக 2 ஏ மைனஸ் 2 வர்க்கம் எழுதலும். இவரை இங்க நீக்கிறவரை 2 வர்க்கம் 3 தர ஏ மைனஸ் 2 முழுவதின் வர்க்கம். இது இவருடையது, இவருடையதான். சரி, இதுல குழப்பம் இல்லை. இப்ப போமாசி எடுக்க போக்கலே 2 கணம் தான் ஆக பெருசு. தர 3 தர 3க்கு 3 தான் பெருசு, 3க்கு 3 தான் பெருசு, 2க்கு 2 கணம் பெருசு. ஏ சக 2 சரியா, ஏ மைனஸ் 2 வர்க்கம். இங்கே 1க்கு இங்கே 2க்கு 2க்கு ஆகவே 2 தான் பெருசு, 2 தான் பெருசு. அப்ப இந்த இடத்துல வந்து இவரை எழுதலும் எப்படி இருந்தா 2 4 4 8 8 24 24 நினைக்கிறேன். 2 3 தானே 24 8 24 ஏ பிளஸ் 2 ஏ மைனஸ் 2 வர்க்கம். இப்ப விளங்கினா மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அஷ்பாக் சொல்லுங்க. அஷ்பாக் 2 பேரும் சொல்லுங்க. அஷ்பாக் சொல்லுங்க. விளங்கினா? ஓகே, எழுதி கொண்டு தானே. இதுல குழப்பம் இருந்தா திருப்பி எழுதிக்குவோம். இதுல என்ன மாதிரி இந்த இடத்துல என்ன மாதிரி இஷ்யூ இருந்தா திருப்பி பார்த்து எழுதிக்குவோம். ரெண்டு ஏ மைனஸ் 4 அதுலேயும் தான் ஃபர்ஸ்ட் இதுதானே நீங்க காய்க்கிற இந்த இவரை தான் காய்க்கிறேன். இவர்ல வந்து நான் 2 பொதுவா வெளியே எடுத்தேன் சரியா. 2 பொதுவா வெளியே எடுத்துட்டு ஏ மைனஸ் 2 சரியா. இப்ப இது 2 ஆக பெரிய அடுக்கு எது? 3. இந்த இடத்துல வந்த 2 ஆக பெரிய அடுக்கு 3. இங்கே ஏ மைனஸ் 2 ஏ இந்த இந்த இது என்ன சொல்றேன், ஈருறுப்பு கோவையில வந்து படிச்சுட்டாரு. இதுல இருந்து காரணிய இதுல இருக்கிற பொது காரணியை நான் வெளியெடுத்திக்கி பொது காரணியை வெளியெடுத்ததுக்கு பிறகு இவரு 2 ஏ மைனஸ் 2 ஓகேனா. அப்ப அங்கே வந்து நான் 2 வந்து திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏ மைனஸ் 2ன்றதை திருப்பி போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏ மைனஸ் 2 ஹையஸ்ட் அடுக்கு ஆகக்கூடிய அடுக்கு வந்து 2. அதே மீன போட்டிக்கிறேன். 2 ஆக பெரிய அடுக்கு 3, 2 3 அதுவும் ஓகே. ஏ பிளஸ் 1 ஆக பெரிய அடுக்கு 1 அதை போட்டிக்கு 3 பெரிய அடுக்கு வந்து 3 அதையும் போட்டிக்கு ஓகே தானே. சரின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இது சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் எழுதி கொண்ட தானே, எழுதி முடிஞ்சு தானே இது. அதுக்கு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே அஸ்பாக் விஷால் ஓகே, அஸ்பாக்கும் ஓகேயா? ஓகே, நான் அடுத்த கேள்வி போயிட்டு அப்ப இந்த பாடம் முடியல இன்னைக்கு. ஜே கேள்வி ஃபுல்லா இந்த பயிற்சி ஃபுல்லா முடியுது. 12.2ன்ற பயிற்சி ஃபுல்லாவே முடியுது சரியா, கம்ப்ளீட்டா முடியுது. 45 வெயிட் கொஞ்சீங்களா? 9:30க்கு 9:25 இன்னைக்கு 8 o'clock மாதிரி தானே தொடங்கினேன். 8 o'clock மாதிரி தொடங்கினா 9:30க்கு முடிக்கணும். 9:25 மாதிரி முடிக்கிறேன். இதுல பயிற்சி 142ஆம் பக்கம் சரியா, பேஜ் நம்பர் 142. நல்லா விளையாடுவாங்க. இதுல நான் பிராக்டிஸ் கொஸ்டின் தருவேன். நான் இதுக்கு போகும்போது எனக்கு கேட்க விஷயம் மைக் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பேரும் இந்த நான் ஏற்கனவே பிராக்டிஸ் கொஸ்டின் வந்து
தரவுகளை வகை குறித்தல்லையும் நேர்மாறு வீத சமன்களையும் தந்தி இந்த அதுல என்ன மாதிரி டவுட் இருக்கா செஞ்சு பட்டா எக்ஸ்ட்ராவா மேல் அஷ்பாக்கு செஞ்சு பட்டா வசதி தொடங்கினா எத்தனை கேள்வி அப்படின்னா அந்த டியூட்ல வந்து எவ்வளோ ஹாஃப் மை செஞ்சு பட்டா இல்லாட்டி நேர்மாறு வீத சமன்ல ஃபுல்லா முடிச்சா நேர்மாறு வீத சமன் ஃபுல்லா முடிச்சா இல்லாட்டி அரைவாசி முடிச்சிக்கா சில எந்த நிலைமையில நேர்மாறு வீத சமன் அரைவாசி முடிச்சுக்க அப்படியா இன்னும் தரவுகளை வகை குறித்தல் என்ற பாடம் தொடங்கல அப்படித்தானே அதுல 2 பாடம் நீக்கி நேர்மாறு வீத சமன் தரவுகளை வகை குறித்தல் அஸ்பாக்ட் தான் கேட்குது தரவுகளை வகை குறித்தல் இன்னும் தொடங்கல தானே இப்ப விஷால் சொல்லுங்க பாப்போம் நேர்மாறு வீத சமன் அன்றைக்கு செஞ்ச அளவேவா செஞ்சுக்க அதை விட ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா மைக் ஒன் பண்ணி ஓகே அப்ப கட்டாயம் 2 பேரும் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரும்போது ஆக குறைஞ்சது நேர்மாறு வீத சமனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டு வரணும் சரியா அப்ப அதுல என்ன மாதிரி டவுட் சரிதான் கேளுங்க அது கட்டாயம் செஞ்சு படவே ஒன்று நான் தர டியூட் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்காது இப்ப நான் இதுலயும் ஸ்கூல் புக்லயும் அவ்வளோ கேள்வியுமா எக்ஸாம் இந்த கிளாஸ்ல செஞ்சு படுது உங்களுக்கு டைம் தந்ததுக்கு நான் பெருசா யோசிக்கிறதுக்கு சும்மா நார்மலா டைம் தரது வந்து சும்மா பேக்கப்புக்கு சும்மா நார்மலா உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்க தான் டைம் தர ஃபுல்லா கம்ப்ளீட்டா யோசிச்சு செய்யறதுக்கு டைம் தரல அப்ப நீங்க நார்மலா அந்த யோசிச்சு விளங்கி கொள்ற அந்த கணக்கை விளங்கி கொள்றதுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் தரேன் சும்மா உங்களுக்கு ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் தரல நான் ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி தானே தரேன் அப்ப நீங்க வந்து தனியா நின்று யோசிச்சு செய்யறதுக்கு அதுதான் அந்த டியூட்டை தரேன் அந்த டியூட் டீக்கின்றதுனாலதான் நான் ஸ்கூல் புக் லீக்கிற எல்லா கேள்வியும் விளங்க படிச்சு கொண்டு போறேன் உங்களுக்கு அப்ப நானே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போறது அப்படி இது ஒன்று இல்லை அர்த்தம் ஒன்று இல்லை சரி கட்டாயம் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கட்டாயம் செய்யும் கிருபன் சேர்ந்த புக்லையும் தாரதான் ஏழாத கேள்வியில இப்ப நீங்க உங்களுக்கு டைம் கூட கன்சியூம் ஆகுற 2 மாதிரி ஃபீல் ஆயினா ஏழாத கேள்வியில வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சா சரி மார்க் பண்ணி வச்சுட்டு 7 கம்ப்ளீட்டா முடிச்சு விட்டுரு மேத்ஸுக்கு எப்படியும் கிழமையில மேத்ஸ் பாடம் இப்படித்தான் மேத்ஸ் பாடத்தை வந்து கடைசி நேரத்துல படிச்சு ஒன்றும் செய்யல சரியா மற்ற பாடம் ஹிஸ்டரி பாடம் தமிழ் பாடம் சயின்ஸும் கொஞ்சம் வித்தியாசம் இங்கிலீஷ் இந்த 3 பாடத்தையும் கடைசி நேரத்துல படிச்சேன்னு ஒன்றும் செய்யல இந்த 3 பாடத்தையும் மற்ற எல்லா பாடத்தும் என்ன மாதிரி செய்யலும் நான் வந்து என் ரிசல்ட் வந்து 8 AB சரியா அதுல வந்து நான் மெட்ஸை மட்டும்தான் வளமையா மெயின்டைன் பண்ணி படிச்சுக்கொண்டு போறேன் மற்ற பாடங்கள் எல்லாம் எக்ஸாமெண்ட்டுக்கு முதல் மட்டும் தான் படிக்கிறேன் எக்ஸாமெண்ட்டுக்கு முதல் மட்டும் தமிழ் பாடம் எல்லாம் உள்ள அந்த பாடமாக்க தான் இலக்கிய தொகுப்பு அது இது பாடமாக்க தான் இலக்கிய தொகுப்பு அது பி வந்து இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வந்து யார்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு பேச இயலுமாயிருந்தா கட்டாயம் அது எக்ஸாம்லயுமே எடுக்கலும் ஓஎல் நேரம் எனக்கு அவ்வளோ இயலுமாய்க்கல அப்ப இந்த நீங்க மெட்ஸ் பாடம் வந்து கட்டாயம் எந்த நாளும் செய்யணும் எந்த நாளும் இல்லாட்டி இப்படியும் பெரிய ஒரு டைம் வந்து ஒதுக்கணும் டெய்லி செய்யறது நல்ல மெட்ஸுக்குன்னு ஒரு டெய்லி 1 hour செல்ஃப் ஸ்டடிக்கு ஒதுக்குறது நல்ல செல்ஃப் ஸ்டடிக்கு வந்து மெட்ஸுக்குண்டு 1 hour விட கூட ஒதுக்கினாலும் பரவாயில்ல 2 hours 2 hour போனாலும் பரவாயில்ல 2 hour 2.5 hour ஒதுக்கினாலும் பரவாயில்ல மேக்சிமம் எந்த நாளும் செய்ய பாருங்க அப்படி இல்லாட்டி வீக்லி 5 நாளாவது மெட்ஸுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டுவீங்க இப்ப ஓஎல் தானே ஓஎல் இதுக்கு வந்தாச்சு கிரேட் 10ன்றது ஓஎல் மாயிட்டான் ஓஎல் ஸ்டார்ட் தான் அப்ப இப்ப டைம் டேபிள் ஒன்று போட்டு படிங்க மற்றது மெட்ஸுக்குன்னு ஒரு தனி டைம் ஒன்று போட்டு செய்ய பாருங்க மெட்ஸ் பாடத்துக்குன்னு எந்த நாளும் ஒரு டைம் ஒன்று கொடுத்து செய்ய பாருங்க மற்றது மார்னிங் மெட்ஸை படிக்க தேவையில்லை வெள்ளனைக்கு மெட்ஸை படிக்க தேவையில்லை நைட்டுக்கு செஞ்சா சரி நைட்டுக்கு செஞ்சா இன்ட்ரெஸ்டா செய்ய கூட தூக்கமும் வராது அப்ப நைட்டுக்கு செஞ்சு கொண்டு போனா சரி கட்டாயம் அந்த டியூட் டைம் டியூட் எல்லாம் கட்டாயம் செய்ய பாருங்க நீங்க ஸ்கூல்லயும் உங்களை மெட்ஸ் பாடம் நடக்கிறாய்க்கும் அதுலயும் இது ஒண்டிக்கு அதை நம்பித்தான் நானும் எனக்கும் எல்லா பாடத்தையும் முடிக்கல ஷுவர் இல்லை எல்லா பாடத்தையும் மேக்சிமம் முடிக்க ட்ரை பண்ணேன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்ன மாதிரி எடிஷனல் கிளாஸாக போட்டு உங்களோட பேஜுக்கு நீங்க வார செட்டுக்கு 3 பேரும் வாரே அவங்க எல்லாத்தையும்
இது பின்னுக்கு என்னமா குழப்பமான பாடங்களையும் அதையும் செஞ்சு முன்னுக்கு போற பாடங்களையும் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். என்ன மாதிரி லேசான பாடங்கள் அப்படி இப்படி வந்து அதை மட்டும் முடிச்சுட்டு போ. 9:25 ஆகுது. நான் நம்புறேன் 7:45க்கு நான் கிளாஸ் தொடங்கிட்டேன் இருக்கும். பேலன்ஸ் இந்த பயிற்சி 12.2 142ஆம் பக்கம் இருக்கிறது. சரியா? இதை நீங்க வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. 7 மண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினை செஞ்சு முடிக்க பாருங்க. அப்படி டைமிங் தான் இதை ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. நான் அடுத்த கிளாஸ் விளங்கப்படுத்துறேன். இன்னைக்கு இதோட முடிப்போம். இந்த தியாதியும் இல்லை, தியாதி வந்து இன்னொரு கிளாஸ் போறேன். அப்ப நான் சொன்ன ரெக்கார்டிங்க கொடுக்குறேன்னு தான் படிச்சு தந்தேன் உங்களுக்கு. அதனால இதோட முடிக்கிறேன். 1.5 hour எப்படி சரி. அந்த 142ஆம் பேஜ்ல இருக்கிற கொஸ்டின்ஸை செஞ்சு வந்து வர பாருங்க. அதுக்கு முதல் கட்டாயம் திலீபன் சார் பிராக்டிஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர பாருங்க. கட்டாயம் இந்த பிராக்டிஸ் கொஸ்டின் எல்லாத்தையும். இப்ப நேர்மாறு வீத சமன் வந்து திருப்பி எனக்கு டைம் எடுத்து படிச்சு தரதுக்கு டைமும் டீக்காது. நீங்க அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் செஞ்சு டவுட் கேட்டாலே ஏற்கனவே படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல, அதை செஞ்சு அதுல டவுட் கேட்டு விலையும் கொண்டாலே அது போகுது. தரவுகளை வகை குறித்தல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் படிச்சு தந்தேன். அந்த தரவுகளை வகை குறித்தலும் சில விஷயங்கள் உங்களுக்கு டவுட் ஈக்கி இன்னும் கம்ப்ளீட்டா பிடிபடலை யாருக்கும், 3 பேத்துக்கும். சில இடங்கள்ல மிஸ் ஆகுது. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்ய போக்கல அது சரி வரும். அதை செஞ்சு அதில் பில அந்த டவுட் ஆனதெல்லாம் மார்க் பண்ணி அடுத்த கிளாஸ்ல வந்து கேட்க போகல அது ஒட்டோவா பிடிபடும். 4-5 பேர் நெக்ஸ்ட்ல வந்து மெயினா தேற்றம் பிடிபட்டா மற்ற பாடங்கள் எல்லாம் ஒட்டோவா பிடிபடும். அப்படி 5 பாடம் பிடிபட்டா 5 பாடம் உங்களுக்கு நல்லா விளங்கினா மிச்ச பாடங்கள் வந்து ஒட்டோவாவே அந்த பிடிபட்டுக்கொண்டு போகும். இதே விஷயத்தை தான் செய்ய போறேன்ட்டு விளங்கி கொண்டே போகும். அவ்வளோ கஷ்டமா ஈக்காது. அதனால தர கொஸ்டின்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சுக்கொண்டா சரி. இதோட நான் கிளாஸை நிப்பாட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாட்டர்டே 8:30க்கு சாட்டர்டே 8:30க்கு வரும்போது கட்டாயம் திருப்பியும் ரிமைண்ட் பண்றேன். திலீபன் சார் புக்ல இருக்கிற நான் ப்ராக்டிஸ் கொஸ்டினை முடிச்சுட்டு வர பாருங்க. ஓகே, நான் இதோட அப்ப நான் நிப்பாட்டி கொள்றேன்.